காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பழனி விட்டு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே என்னென்னு சொன்னால் ஏதோ லைட்டிங் ப்ராப்ளம் போல். ஸோ அதனால் இருட்டில் ஒன்றும் வீடியோ எடுக்க முடியல. கிளம்புறப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே பவர் கட் ஆகிட்டு. நேரத்துமே அப்படி தான். ரூம் கோயில் போய்ட்டு வரும்போதும் நம்மளால் எடுக்க முடியல. அப்பயும் பவர் கட் தான். ஏதோ லைனிங் ப்ராப்ளம், ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம் ஏதோ சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம். நாங்கள் இருட்டாகவும் இருந்தது. ரோட்டில் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்காக விட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் வழக்கம் போல தாங்க 3 மணிக்கெலாம் எந்திரிக்கணும், 4 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு கதை பேசிட்டு நல்லா தூங்கிவிட்டு, நானாச்சும் பரவாயில்ல ஒரு 3:40க்கு எந்திரிச்சேன். 3:20க்குலாம் எந்திரிச்சு சரவணனில் போட்டு அவன் சுத்தம் 5 மணிக்கு தான் எந்திரிச்சான். அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி போன்னு சொல்லி விட்டோம். பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து தேனி டு மேகமலை. இது ஏன் அப்படி பிளான் மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளானே போடலை. அதான் மேட்ரு. ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே என்ன பண்ணால் டேமு இதுதான். சரி ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தா தானே புதுசாக பார்ப்போம்னு சொல்லிட்டு மேகமலைக்கு ஹீல்ஸ் ஏற்றுவோம். அது கொஞ்சம் மலையில் போகிற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் உடனே சரி ஓகே மேகமலை போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாச்சு. அதுக்கு தான் மேகமலை போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேகமலைக்கு பழனிலேருந்து 163 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ எப்போ போய் சேருவோன்னு தெரில. போயிட்டு இன்றைக்கி ரிட்டன் திரும்பிட முடியும். ஈவினிங்குள்ளே இறங்கிட முடியுமா இல்லை நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல தான் வர முடியுமா எப்படின்னு நான் சொல்லி தெரில. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வண்டியை விட்டாச்சு. வண்டியும் போயிட்டுருக்கு, நானும் போயிட்டுருக்கேன். இருங்க ஃபஸ்ட்டு கேமரா ரெக்கார்டாக தான் பார்க்கலாம். ஓகே தான், ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில பாருங்க, அங்கெல்லாம் ஃபுல்லாக மழை தான். மேலே ஃபுல்லாகவே நாங்கள் வரும்போதுமே நேற்றுலாம் மழை இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் எடுக்கலை. சரி ஓகே கிளம்பும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அங்கேயே டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு வந்துட்டோம். எப்போவுமே டைமிங் கட் மாதிரி இருப்போம். ஆனால் இந்த தடவை மட்டும்தான் எப்போ பார்த்தாலுமே சொதப்பிட்டு போயிடுது. நாங்களும் தூங்கிடுறோம். நேற்றுலாம் கொஞ்சம் டயர்டுங்க. என்னென்னா கண் எரிச்சல் ஓவர். மண் ஃபுல்லாக கண்ணில் அடித்து ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே நம்ம பாதி நேரம் வைசர் வந்து ஓப்பன் தான். 3/4 நேரம் வைசர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வின்னாய்ஸ்க்காக நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாக்கி இருக்கிற எல்லா டைமும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதால அந்த புழுதி இதெல்லாம் கண்ணில் அடித்து ஒரு மாதிரி ஆகிடுது. பாருங்க பேசும்போதே ஹெல்மெட்டில் ஃபாக் ஆகிடே வந்துகிட்டே இருக்குது. வண்டி ரன்னிங்கில் இருக்கிறதால அந்த ஃபாக் கிளியர் ஆகுது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ மேகமலை போவோம். ஏன்னா மேகமலை வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இடத்தையே பார்த்துருவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம ரிட்டன் பொள்ளாச்சி போயிட்டு, பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் தான். ஸோ இங்கே போனாலும் சுற்றிட்டு பொள்ளாச்சிலாம் போனோன்னா ஒரு 2 நாள் தங்கி இருக்கணும். ஸோ 2 நாள் தங்கி எடுத்து அது மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் ஸ்லோவாக நிதானமாக நின்று பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணி எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும். ஏன்னா பொள்ளாச்சியில் பார்க்கலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ ஆனால் போயிட்டுருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் மேகமலை போனால் 1 நாள் ஆகிடும். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் ஓகே மேகமலை போகலாம், 1 டே ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மேகமலை போயிட்டுருக்கோம். ஹில் ஸ்டேஷன் இல்லைங்களா, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்டா எல்இடியை போட்டு சாப்பிடுக்கிறீங்க. நைட் டைம் பார்த்தீங்கன்னா பழனியில் செம்ம வியூங்க, சரியாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு சும்மா ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா அப்படியே ஒரே லைட்டு ஜோதியாக தெரியும். பார்த்தீங்களா, அதே மாதிரியாக இருந்துச்சு. பட் என்ன ஒன்றுன்னா அங்கே மொபைலை சுத்தமாக தொடவே விடலை. நாங்கள் இது தெரியாமல் கேம் எடுத்துகிட்டு போயிட்டோம். உள்ள கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு தங்கத்தேருங்க, நாங்கள் போகிற டைம் பார்த்து வேறு தங்கத்தேராக வந்தது. ஸோ தங்கத்தேர்லாம் சார் நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தங்கத்தேருங்க. எங்களுக்கு நேற்று நல்ல நேரம் போல் லக்கியாக அமைஞ்சது. எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து போகும்போதே வந்து செங்குத்தான படிகள் ஏறிட்டோம். ஸோ 2 பழனியில் பொறுத்தவரை 2 வழி இருக்கும். ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஏறி போகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போய் போகிற மாதிரி இருக்கும். நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச வழி தான். ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஏறிட்டோம், செங்குத்தாக ஏறிட்டோம். காலெல்லாம் பிடிச்சிருச்சு. சரவணன் உட்காந்துட்டான் ஒவ்வொரு இடத்துலையும் முடியல சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துட்டான். ஸோ நம்ம கொஞ்சம் வைராக்கியமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே போயிடாச்சு. மேலே போனதுக்கப்புறம் நமக்குமே வண்டி ஆட்டம் கண்டு போச்சு. அப்புறம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா தான் தங்கத்தேர் வந்தது. ஸோ ஓகே தங்கத்தேரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். தங்கத்தேரெலாம் பார்த்துட்டு அப்புறம் சாமியை போயிட்டு எங்கடா அவ்வளோ கும்பல் எப்படா போகிறதுன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டோம். அனைத்து பேருமே எல்லா பக்தர்களுமே வந்திருந்தாங்க. அதனால் செம்ம க்ரௌடுங்க. படிக்கட்டு மேலேயே போய் நிற்க முடியல. அந்த படிக்கட்டுக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் நிற்க முடியல. நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு படிக்கட்டு ஃபுல்லாகவே கும்பல் நிற்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ கும்பல் ஆகிடுச்சு, க்ரௌட் ஆகிடுச்சு.
ஸோ அந்த க்ரௌடெல்லாம் தாண்டி எப்படா போய் சாமியை பார்க்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் பின்புறமாக போயிட்டு ஒரு இந்த பேரிகேட் மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு கேப் இருந்தது. அதை யூஸ் பண்ணி தள்ளி குதிச்சு உள்ளே ஓடிட்டு, அந்த 2 லைனுக்கு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை, 2 லைன் மட்டும் தள்ளி குதிச்சு உள்ளே ஓடிட்டு அப்புறம் கீழே படுத்து ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஓடி அதுக்கப்புறமா தான் போய் 100 ரூபா சீட் வாங்கிட்டு டேரெக்டாக போய் சாமியை பார்த்துட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்துட்டோம். இல்லைன்னு சொன்னால் க்யூவில் நின்று போகணுன்னா ரொம்ப கஷ்டம், முடியல, அவ்வளோ கும்பல் அது. ஸோ அதனால தான் அப்புறம் அந்த வழியாக பார்த்து போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க. அங்கே எந்த ஒரு ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியலை, வேறு தங்கத்தேருன்றதால அப்படின்னு இல்லைங்க. அந்த கோயில் கிடையாது, நம்ம பிள்ளையார்பட்டி போயிருந்தப்போமே அப்படி தான், ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விடலை. எந்த கோயிலுமே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க இப்போலாம். ஃபோட்டோ இதெல்லாம் வந்து எதுவுமே எடுக்கிறது இல்லை. என்ன காரணம் கேட்டு நிறையா வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்கன்றதாலையா இல்லை எதனால் என்னன்னு சொல்லி சரியாக தெரியல. ஃபோட்டோஸ் கேமராவுக்கு மொபைலை தூக்கினாலே மொபைல் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதனால் நாங்கள் வேறு கேமரா எடுத்து ஒளிய வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஆன் பண்ணலை, ஏன்னா ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். நம்ம அப்புறம் ஆன் பண்ணிவிட்டு அதால் ஒரு பெரிய பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது மாட்டோம்னா ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா 5000 10,000 நம்ம ஏன் தேவையில்ல வேலைன்னு சொல்லி அப்புறம் விட்டோம். விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே மட்டும் வந்துட்டு கொஞ்சோண்டு வியூ ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, உங்களுக்கு ஒரே ஃபுல்லாக மழையாக தெரியுதுங்களா? செம்ம குளிராக இருக்குங்க. சாரல் சொல்லவே தேவையில்ல, சில்லுன்னு இருக்கு அப்படியே. ஐஸ் தண்ணியை சும்மா அப்படியே சாரல்ல எப்படி சொல்கிறது, ஒரு ஏசி ரூமை போட்டு ஏசியை போய் தலை ஏசிக்கு பக்கத்தில் நம்ம பாடி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஏன்னா கார்த்திகை மாதம் இல்லைங்களா, அதான். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் நெருங்கிட்டு, அதாவது கொஞ்சம் மேகமலை பக்கம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் மேகமலையை ரீச் ஆகிட்டு, அதாவது மேகமலையை நெருங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லாக் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகமலை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த லாக் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா சுற்றி, ஆனால் இப்போ தாங்க மழையே ஆரம்பிக்குது. அங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.